கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். விசுவாசிகளின் பலன், விசுவாசிகளின் சத்து, விசுவாசிகளின் உயிர் மீட்சி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுல தான் இருக்கான். உலகத்துக்குள்ளேயும் மகிழ்ச்சியா இருக்கலாம், கர்த்தருக்குள்ளேயும் மகிழ்ச்சியா இருக்கலாம். 10 பேர் வந்தா சந்தோஷங்கிறது உலகத்துக்குரிய மகிழ்ச்சி. கர்த்தர் இருக்கிறாரு போதுங்கிறது கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. என்ன சொன்னேன்? உலக மகிழ்ச்சிக்கு அருமையான ஒரு ஃப்ளோ எக்ஸாம்பிள் வருது பாருங்க. 10 பேர் கூடுனா சந்தோஷம்னா உலகத்துக்குரிய மகிழ்ச்சி. கர்த்தர் வந்திருக்கிறாரு, கூடியிருக்கிறாரு போதும்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி. கர்த்தரில் மகிழ்ச்சியா இருக்கத்தான் பைபிள் நமக்கு அறிவுறுத்துது. உலகத்துக்குள் மகிழ்ச்சியா இருக்க தேவன் நம்மை ஒருபோதும் அறிவுறுத்துகிறது இல்லை. ஆமீன். போராட்டம். பவுல் யாருக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தவே இல்லை. ஆனா பவுலுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்கள், பவுலுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் அதிகம் அதிகம் அதிகம். அந்த போராட்டத்தை எதிர்த்து போராடி வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தவர் தான் பவுல். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், வாழ்க்கையை முடிச்சேங்கிறார். இதையே நல்ல போராட்டம் சொன்னாரு அப்படின்னா, நல்லது செய்ய போய், நல்லது சொல்ல போய் எனக்கு வந்த போராட்டங்க. அதனாலதான் அதுக்கு பேரு நல்ல போராட்டம். நல்லதை சொல்ல போய், நல்லதை செய்ய போய் எனக்கு வந்த போராட்டம். குறி சொல்ற ஆவிய பவுல் துரத்துவார். பவுலை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்மணிக்கு செஞ்ச நல்ல செயல் அது. ஆனா அந்த பெண்மணியுடைய எஜமான்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடாத செயல். பிடிச்ச அடிச்சா இல்ல போல போராட்டம். அதுதான் ஏன் நல்ல போராட்டம் சொல்ல வந்தாருன்னா, நல்லதை சொல்ல போய் வந்த போராட்டம், நல்லதை செய்ய போய் வந்த போராட்டம். இந்த போராட்டத்தை போராடி எதிர்த்து வாழ்க்கைய முடிச்சாரு. விசுவாசத்தை காத்து கொண்டார். இந்த போராட்டங்களின் மத்தியில எது சேதாரமாக வாய்ப்பு இருக்கு? விசுவாசம் சேதாரமாக வாய்ப்பு இருக்கு. அடின்னு அடிச்சு தொங்க போட்டா என்ன தோணும்? நல்லதை சொல்ல போய், நல்லதை செய்ய போய் நமக்கு இவ்வளவு பிரச்சனை, என்னத்துக்கு இதை போய் நம்ம ஃபாலோ பண்ணுவானு, விட்டுருவோண்டா, கட்சியை கலைச்சிருவோண்டா, வேணாண்டா அப்படின்னு நினைக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா போராட்டத்தின் மத்தியில விசுவாசம் சேதாரமாயிருக்கணும். ஆனா பவுலை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் வலுவடைஞ்சிச்சு. நாளுக்கு நாள் உள்ளான மனுஷன் பலப்பட்டுட்டே இருந்தான். தட் மீன்ஸ் ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரியான நல்ல போராட்டங்களை இப்ப நம்ம பார்க்க முடியுதா? ஒரு சுமூகமான வாழ்க்கை, கர்த்தர் எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அந்த பைபிள் சொல்ற மாதிரி சாலமோன் ராஜாக்கு எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படியே சுகபோகமா அப்படியே கார்ல வர, அப்படியே கோட் போட்டு போக, அப்படியே ஆசீர்வாதம் கூற, பணத்தை வாங்க, அப்படியே கவனிச்சிங்களா? பவுலை சந்தித்த போராட்டங்கள் இன்னைக்கு நம்மளை சந்திக்குதா? அதுதான் பவுல் திரும்ப எழுதுவாரு, என்னிடத்தில் உண்டு என்று நீங்கள் கண்டதும் கேள்விப்பட்டதுமான இந்த உபத்திரங்களே இன்றி வேற உபத்திரம் உங்களுக்கு வராதுன்ட்டார் பவுல். இதுதான் உங்களுக்கு உபத்திரம், இதுதான் பாடுகள், இதுதான் போராட்டங்கள், இதுதான் உங்களுக்கு வரும், இது உங்களுக்கு வரும்னு சொன்னாரு. ஆமென். போராடுற மனசுக்கு தேவை இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னு அர்த்தம் புரிஞ்சுங்க. இளைப்பாறுதல். மனசு போராடுது, அதுக்கு தேவை இளைப்பாறுதல். ஓயாம வேலை பார்த்துட்டு இருக்கிற மனசுக்கு தேவை ஓய்வு, ரெஸ்ட். இளைப்பாறுதல் வேற, ஓய்வு வேற. ஓயாம மனசு சிந்திச்சிட்டே இருக்கு, இதை யோசிக்க அதை யோசிக்க, ரெஸ்ட் தேவை, மனசுக்கு ரெஸ்ட் தேவை. ஓயாம வேலை பார்த்துட்டு இருக்கிற மனசுக்கு தேவை ஓய்வு, போராடுற மனசுக்கு தேவை இளைப்பாறுதல். எப்பயும் முழிச்சிட்டு இருக்கிற மனசுக்கு தேவை தூக்கம். மனசு தூங்கணும். அது இருக்கு பாருங்க, ஆத்மாவுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஆத்மா பற்றிய ரகசியங்கள் இது. ஆத்மா போராட முடியும், ஆத்மா ஓயாம வேலை பார்க்க முடியும், ஆத்மா ஓயாம முடிச்சிட்டு இருக்க முடியும். தூங்கவே தூங்காதா அப்படிம்பாங்க. நான் உடம்பு தான் பிரதர் படுத்துச்சு, ஆனா மனசு தூங்கல பிரதர் அப்படி சொல்லுவாங்க. மனசு வேலை பார்த்துட்டே இருக்கு, மனசு தூங்கல, அது முடிச்சுட்டே கிடக்கு, பார்த்துட்டே கிடக்கு. மனசுக்கு தேவை தூக்கம். மனசு தூங்கினா தான் மூளை தூங்கும். மனசு தூங்கல அப்படின்னா அது மூளைக்கு கமெண்ட்ஸ் அனுப்பிட்டே இருக்கும்.
மூளை தூங்காது. ஆமென்.